கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 10:4, 2 கொரிந்தியன்ஸ் 10:4. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அதாவது, இப்போ நாங்கள் போராடுறோம், ஆனால் எங்கள் போராட்டத்தினுடைய ஆயுதங்கள் என்ன? அதான் வித்தியாசம். எங்களுடைய ஆயுதம் என்ன? மாம்சத்துக்கு ஏற்ற ஆயுதம் இல்லை. மாறாக நாங்கள் என்ன பண்ணுறோம்? நாங்கள் வச்சிருக்கிற ஆயுதத்தை கொண்டு அரண்கள் என்று நம்ம தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த காலகட்டங்களில் ஒரு கோட்டை சுவர், மதில் சுவர், ஒரு பட்டணத்துக்குள்ளே போகணும், ஒரு அரண் என்று சொல்லக்கூடியதான ஒரு தங்களுடைய பட்டணம் இல்லை அரண்மனையை சுற்றி என்ன முழுவதுமாக பாதுகாக்கப்பட்ட ஒரு கோட்டையினால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறத அதை ஒன்றுமில்லாமல் பண்ணக்கூடியது எது? எங்களுடைய போராயுதம். ஆனால் அந்த போராயுதம் என்ன பண்ணுது? மாம்ச பிரகாரமான வெற்றியை கொடுக்குது. ஆனால் அந்த ஆயுதம் மாம்சமான ஆயுதம் இல்லை. எப்படிங்க? யோசிச்சு பாருங்க. எபேசியர் 6வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லும்போது ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன ஆயுதம் என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தை சொல்லிக் கொடுக்கிறார். சத்தியம் என்று கச்ச, அது மாத்திரமல்ல, நீதி என்ன மார்க்கவசம், சமாதான சுவிசேஷத்திற்கு என்ன பாதரட்ச, எல்லா அக்கினிகளையும் அவிழ்த்து போடத்தக்கதான விசுவாசம் என்ற கேடயம், ரட்சண்யம் என்ற ஹெல்மெட்டு, தலைச்சீரா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், இதெல்லாம் எடுத்துக்கொண்டு நீங்கள் என்ன ஆயத்தமாக இருங்க. இதுதான் உங்களுக்கு என்ன பண்ண போகுது? எல்லா கோட்டைகளையும் தகர்க்க போகிறது. அப்போ நம்ம போராடும் போது எப்படி போராடுறோம்னா, என்ன மாம்சத்துக்கு ஏற்றபடி போராடாமல் ஆவிக்குரிய போராட்டம் போராடணும். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லும்போது, சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலோ. எப்படி? என்ன மாதிரியான ஆயுதம்? நம்முடைய ஆயுதங்கள் ஆவிக்குரிய ஆயுதம். அதனால தான் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் போராடும் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உள்ளவனுமாய் இரு. அப்போ என்ன? நீ நல்ல போராட்டம் போராடு. ஆனால் போராடுவதற்கான ஆயுதம் மாம்ச பிரகாரமான ஆயுதம் இல்லை. அது எது? ஆவிக்குரிய ஆயுதம். அந்த ஆயுதம் என்ன பண்ணும்? மாம்ச பிரகாரமாக காணக்கூடிய கோட்டைகள், மற்றவர்கள் ஒன்றும் பண்ண முடியாதபடி இருக்கக்கூடிய அந்த கோட்டைகளை ஒன்றுமில்லாமல் பண்ணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். சரி, இதனால் அந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் என்ன விதமான போர் ஆயுதம் வச்சுருக்கிறீங்க? ஒரு நிமிஷம் உங்களை சோதித்து பாருங்கள். கோபம் இல்லை வேற ஏதாவது இல்லை, நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? சிந்திச்சு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கு அநேகர் தங்களுடைய குடும்பத்திலேயே மற்றவர்களோடு சண்டை போடுறது இல்லை ஏதாவது பண்ணுறது, இப்படி ஒரு மாமியாரை எதிரியாக பார்க்கறது, இல்லை மாமனாரை எதிரியாக பார்க்கறது, இல்லை கணவனை எதிரியாக பார்க்கறது, இல்லை மனைவியை எதிரியாக பார்க்கறது, இப்படி தங்களுடைய உறவினர்களையே எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு காரியத்தை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே அப்படி சொல்லலை. நம்மளுடைய போராயுதம் ஆவிக்குரிய போராயுதம். அப்போ அவர்களுக்கு பின்னால் உள்ள எந்த விதமான ஆவிக்குரிய போராட்டம் போராடுறோன்னு தெரிஞ்சாதான் நம்ம ஆவிக்குரிய முறையில் வெற்றி பெற முடியும். ஆவிக்குரிய முறையில் நம்ம வெற்றி பெற்றால் அது மாம்சமான உலகத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களுடைய போராட்டம் ஆவிக்குரிய போராட்டமாக இருக்க வேண்டும். அப்போ உங்களுடைய ஆயுதங்கள் எப்படிப்பட்ட ஆயுதமாக இருக்கணும்? ஆவிக்குரிய ஆயுதங்கள். விசுவாசம், ரட்சிப்பு, சுவிசேஷம், மார்க்கவசம், இப்படி சொல்லக்கூடிய எல்லாமே நீங்கள் வைத்து கொண்டாதான் உங்களுக்கு வரக்கூடிய காரியங்களை வைத்து உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். போராடுறதுக்கு நம்ம கையில் கொடுத்துருக்குது என்ன? வசனம். இந்த சத்திய வசனம் ஒன்று தான் நம்ம கையில் கொடுத்துருக்கப்பட்டிருக்குது. அப்போது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் வேத வசனத்தை கொண்டு
நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குரிய எல்லா எல்லா போராட்டங்களையும் இந்த வசனம் என்கிற பெரிய ஒரு பட்டயத்தினால நீங்கள் ஜெயிக்கக்கூடியவங்களா இருக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு முதல்ல என்ன தெரியணும்? இந்த வார்த்தை வசனங்கள் என்னன்னு தெரியணும். அப்பதான் இந்த வசனம் என்கிற பட்டயத்தை சரியான முறையில் உபயோகப்படுத்தி நீங்கள் வெற்றி சிறக்க முடியும். வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஏதோ இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் மாம்ச பிரகாரமாய் போராடாமல், ஆமாண்டவரே, ஆவிக்குரிய முறையில் வேத வசனத்தை கொண்டு போராடி ஆண்டவரே ஜெயங்கொள்ளக்கூடிய மக்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.